பாராளுமன்றங்களிலும் சரி, அது மட்டுமில்லாமல் ஏதாவது போராட்டங்கள் வருகின்ற பொழுதும் சரி, மாவீரர் தினம், இந்த இனவாத கருத்துக்களை பெரிதும் மக்கள் மத்தியில் புகற்ற ஒரு நபராக காணப்பட்டிருக்கிறார். 1987 ஆண்டின் போது இடம்பெற்ற வடமராட்சி சமர் மேலும் 3 நாட்களுக்கு நீடித்திருந்தால் அன்றே பிரபாகரனை பிடித்து புலிகளை ஒழித்திருக்கலாம். போரை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுத்தனர். மேற்குலகம் வந்து விமானத்தில் தன்னை அழைத்துச் செல்லும் என பிரபாகரன் இறுதிக்கட்டம் வரை நம்பினார். ஜெய்சங்கர் வந்து இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார். இனப்பிரச்சனைக்கான தீர்வு பற்றி அவர் ஜனாதிபதியுடன் வலியுறுத்தி கூறுவார் என்றும் கூறப்படுகின்றது. தமிழரசு கட்சி இப்ப அறிவிச்சிருக்கு, தாங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தனித்துத்தான் போட்டியிடுவோம் என்று அறிவிச்சிருந்தது. அனைத்து சர்வதேச அமைப்புகளுமே இலங்கைக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணை தொடர்பான பிரேரணைகளை முன்வைக்கின்ற அதே நேரத்தில் கட்டாயம் ஒரு பொறுப்பு கூறல் ஒன்று வேண்டும் என்கின்ற கருத்தை தான் புலப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த 2 தேர்தல்களையும் அடிப்படையாக கொண்டு அவர்களது பிரச்சார கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் இனவாதத்துவம் கலக்காத ஒரு பிரச்சாரம் தான் காணப்பட்டது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இனவாதம் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பெரிய பேசுபொருளாக பேசப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த இனவாத கருத்துக்கள் சிங்கள மக்கள் மத்தியிலையும் அந்த அளவுக்கு எடுபடவில்லை. இனவாத கருத்துக்களை பெரிதும் மக்கள் மத்தியில் போதிக்கிறதுல முக்கிய இடம் பெறுறது சரத் வீரசேகரவாக இருக்கிறார். குறிப்பாக அவர் பாராளுமன்றங்களிலும் சரி, அது மட்டுமில்லாமல் ஏதாவது போராட்டங்கள் வருகின்ற பொழுதும் சரி, மாவீரர் தினம், இந்த இனவாத கருத்துக்களை பெரிதும் மக்கள் மத்தியில் புகற்ற ஒரு நபராக காணப்பட்டிருக்கிறார். குறிப்பாக குருந்தூர் மலை பிரச்சனையாக இருக்கட்டும், வெடுக்குநாரி மலை பிரச்சனையாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் மக்கள் மத்தியில் பேரினவாத கருத்துக்களையும் இனவாதத்தை வைத்து தங்களுடைய அரசியல் போக்குகளை நகர்த்தி செல்கிற ஒரு நபராகவும் காணப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக அண்மை காலமாக இந்த தேர்தல் களங்களில் இவரது கருத்தியல்களை பெரிதும் பார்க்க முடியாமல் இருந்தது. நேற்றும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார். பொது வழியில் இப்படியான கருத்துக்களை அவர் சொல்கின்ற பொழுது அது பல இன மக்களாலும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுது. அந்த கருத்தை பத்திரிகையிலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், பாருங்க. மேற்குலகத்தின் பாதுகாப்பை எதிர்பார்த்தாராம் பிரபாகரன், வீரசேகர கண்டுபிடிப்பு என்ற தலைப்பட்டவாறாக அந்த செய்தி காணப்படுது. அதில் மேற்குலகம் தன்னை பாதுகாத்து வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லும் என புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கடைசி நொடி வரை நம்பிக்கொண்டிருந்தார் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சரத் வீரசேகரன். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தேசியவாத முகாமை இல்லாதொழிப்பதற்கான சூழ்ச்சி தேசிய மற்றும் சர்வதேச சக்திகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புலிகள் அமைப்புக்கு மஹிந்த ராஜபக்ச தான் முடிவு கட்டினார். ஆனால் தலிபான்களை ஒழித்து கட்ட முடியாமல் நேட்டோ அமைப்பு இன்னமும் திணறிக் கொண்டிருக்கின்றது. 1987 ஆண்டின் போது இடம்பெற்ற வடமராட்சி சமர் மேலும் 3 நாட்களுக்கு நீடித்திருந்தால் அன்றே பிரபாகரனை பிடித்து புலிகளை ஒழித்திருக்கலாம். ஆனால் இந்தியா வந்து பருப்பு போட்டு அன்றைய ஜனாதிபதியை மிரட்டி போரை நிறுத்தியது. 2009 ஆண்டு போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிய தருவாயிலும் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவிலிருந்து பிரதிநிதிகள் வந்திருந்தனர். போரை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுத்தனர். மேற்குலகம் வந்து விமானத்தில் தன்னை அழைத்துச் செல்லும் என பிரபாகரன் இறுதிக்கட்டம் வரை நம்பினார். மஹிந்த ராஜபக்ச சர்வதேசத்தின் கோரிக்கையை ஏற்கவில்லை. அதனால் தான் மஹிந்தவை சர்வதேசம் பகைத்து கொண்டுள்ளது. ஜெனீவாவிலும் தீர்மானங்கள் வரத் தொடங்கின. போலியாக போர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன என்றார் என்றவாறாக அந்த செய்தி அமைஞ்சிருக்கு. இந்த விடயம் இவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் தனது வாக்கு வங்கிகளை அதிகரித்து கொள்வதற்கான ஒரு வியூகமாக இருக்குமா என்றும் பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அன்றகுமார் சனாயக்கவுடைய ஆட்சியில் இனவாத கருத்துக்களை முன்வைக்கக்கூடாது, அது மட்டுமில்லாமல் அனைவரும் ஒன்றாக இருப்போம் என்கின்ற ஒரு தொனிப்பொருளில் தான் அவர் கருத்துக்களை முன்வைச்சிருக்கிறார். குறிப்பாக மொழி ரீதியாக கூட அனைத்து அலுவலகங்களிலும் பேசப்படுகின்ற பொழுது நாங்கள் என்ன மொழியில் கேள்வி கேட்கிறோமோ அந்த மொழியில் தான் அவர்களும் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்னவர். அந்த அளவுக்கு மொழி ரீதியாக ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்த அவர் இவ்வாறான ஒரு இனவாதம் சார்ந்து கதைக்கின்ற பொழுது இதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பார் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தேர்தல் காலத்தில் நிறைய விடயங்கள் மாற்றம் பெற்றிருக்கு. குறிப்பாக ஜெய்சங்கர் வந்து இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார். அவர்
நிறைய கலந்துரையாடல்களை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக ஜனாதிபதி, பிரதமர், அது மட்டுமில்லாமல் தமிழ் கட்சிகளோடு கூட அவர் சந்திப்பை நடத்துவார் என்ற பேசுபொருள் இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விடயம் என்ன பார்த்தீங்கன்னா, இனப்பிரச்சனைக்கான தீர்வு பற்றி அவர் ஜனாதிபதியுடன் வலியுறுத்தி கூறுவார் என்றும் கூறப்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் இது தொடர்பாக வலியுறுத்தி இருந்தவர். இனப்பிரச்சனை தொடர்பாக கட்டாயம் அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்களிடம் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சிருந்தவர். இந்த விடயங்களும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. ஜெய்சங்கருடைய வரிக்கு பிறகு, அதாவது 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்ரோகுமார் திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் ஜெய்சங்கரின் முதலாவது பயணமாக இது அமைந்திருக்கிறது. இதில் மோடியின் அழைப்பு செய்தியையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். டெல்லிக்கான அழைப்பாகவும் இந்த அவரது வருகை அமைந்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கிறோம். இப்படியாக நிறைய மாற்றங்கள் நாட்டில் நடந்த வண்ணமே இருக்குது. இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அரசியல் கட்சிகளிடையே நிறைய குழப்பங்கள் இருந்தது. அந்த வகையில் தமிழரசு கட்சி இப்போ அறிவிச்சிருக்கு, தாங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தனித்துத்தான் போட்டியிடுவோம் என்று அறிவிச்சிருந்தது. ஏலவே தமிழர்களுக்கு பெரும்பான்மை குறைந்த மாவட்டங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து பயணிப்பதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. அந்த கேள்விக்கு விடை தரும் முகமாக அவர்கள் தாங்கள் தனித்து பயணிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அன்ரோகுமார் திசாநாயக்க சம்பந்தமாகவும் நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவர் அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்களை சந்தித்த பொழுது நிறைய விடயங்களை கழிச்சிருக்கிறார். அதில் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுவது என்னென்றால், மக்கள் நிறைய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்கள். உங்களது ஆட்சி ஒரு சவால் மிக்கதாக அமையும். ஆகவே ஊழலுக்கு எதிரான உங்கள் ஆட்சி தொடர வேண்டும். அதற்கு நாங்களும் உங்களோட நின்று வலு சேர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே அன்ரோகுமார் திசாநாயக்கனுடைய பாராட்டுக்கள் அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சாதாரண பெரும்பான்மை அல்லது 3/2 பெரும்பான்மை இவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு ஊழலுக்கு எதிரான ஆட்சியாக இது அமையும் என்று மக்கள் இற்றை வரை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் இவ்வாறு இருக்க, தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற நிறைய அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனையாக அமைகின்ற முக்கிய விடயமாக மதுபான சாலைகளுக்கான உரிமை பத்திரங்கள் இருந்தது. அது மட்டுமில்லாமல் அரசியல் பரப்பிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற விடயமாக இந்த இறக்குமதி ஊழல் மோசடி, அதாவது வாகனங்கள் இறக்குமதி ஊழல் மோசடி இருந்தது. அதை நாங்கள் போன காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருப்போம். அந்த காணொலியில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் மோசடி நடந்திருக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறோம். மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய வீடு தொடர்பான பிரச்சனை வந்திருக்கு. ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சலுகை அடிப்படையில் ஒரு வீடு கொடுக்கப்படும். அவர்கள் தங்கள் பதவியை துறந்த பிறகு அந்த வீட்டிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். 2015ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக சம்பந்தன் அவர்கள் இருந்த நேரத்தில் அவருக்கென்று கொழும்புல ஒரு வீடு ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த பதவி துறந்த பின்னர் கூட, அந்த பதவி விட்டு அவர் விலகிய பின்னர் கூட அவர் அந்த வீட்டை தான் பயன்படுத்தினார் என்கின்ற செய்திகள் பரவிய வண்ணமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரது குடும்பத்தினர் கூட இற்றை வரைக்குமே அந்த வீட்டில் தான் இருந்தார்கள். மறைந்த பிறகு கூட அந்த வீட்டை அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல முன்வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இவர் மட்டுமில்லாமல் நிறைய தமிழ் அரசியல்வாதிகள், அது மட்டுமில்லாமல் சிங்கள அரசியல் பரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகளும் இது தொடர்பாக தங்களது பயத்தை வெளிக்காட்டி வருகின்றனர். தங்களுடைய ஏனைய சொத்துக்கள் எந்த அளவில் இந்த அரசாங்கத்தால் பிடிபட போகுது, அது மட்டுமில்லாமல் இந்த சொத்துக்களை வைத்துக்கொண்டு தங்களுடைய விசாரணைகளை எந்த வரையில் முன்வைக்க போயினும் என்ற விதத்தில் அவர்களும் பயந்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த வீடு, குறிப்பாக சம்பந்தனர்களுடைய வீடு ஒரு கட்டத்தில் புனர் நிர்மாணம் செய்யப்படுகின்ற பொழுது, அதாவது வீட்டு வேலைகள் நடக்கின்ற பொழுது அதற்கும் கோடிக்கணக்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் அரசாங்க நிதியத்திலிருந்து தான் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல்களும் பரவிய வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே நாடு பொருளாதார ரீதியில் இப்படி பின்தங்கி இருப்பதற்கான ஒரு சில காரணங்களில் இதுவும் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. அதாவது இந்த அரசியல்வாதிகளுடைய ஊழல் மற்றும் அரசாங்க சொத்தை ஏய்ப்பு செய்தல் என்கின்ற நிறைய விடயங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கு. என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்களுடைய இந்த திட்டங்களுக்கு தாங்களும் கூட நிற்போம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், IMF ஆக இருக்கட்டும், மனித உரிமைகள் கண்காணிப்பகமாக இருக்கட்டும், நிறைய பாராட்டுதல்களையும் அது மட்டுமில்லாமல் அன்ரோவோடு கூட பயணிப்பதாக கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இவை மட்டுமல்லாமல் சர்வதேச நாடுகள் கூட, இந்தியா, சீனா,
சீனா, ரஷ்யா போன்ற வல்லாதிக்க நாடுகள் கூட அன்றகுமார் நாயக்க அவர்களோட பயணிப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பாக சர்வதேச விசாரணைகள் தான் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழர் தரப்பிலிருந்து கோரப்பட்ட நிலையில் இருக்கு. அந்த வகையில் சர்வதேச அமைப்புகளும் சரி, ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், மனித உரிமை கண்காணிப்பகமாக இருக்கட்டும், அனைத்து சர்வதேச அமைப்புகளுமே இலங்கைக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணை தொடர்பான பிரேரணைகளை முன்வைக்கின்ற அதே நேரத்தில் கட்டாயம் ஒரு பொறுப்பு கூறல் ஒன்று வேண்டும் என்கின்ற கருத்தை தான் புலப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இந்த சர்வதேச அமைப்புகள் அன்றகுமார் நாயக்க அவர்களோட நெருங்கி செயற்படுவோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அவர் ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் போர்க்குற்ற விசாரணைகள் நடக்காது என்றும் குறிப்பிட்டிருந்தார். தன்னுடைய ஆட்சியில் போர்க்குற்ற விசாரணைகள் நடத்தப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அவர் இப்படி ஒரு கருத்தியல் இருக்கின்ற பொழுது, சர்வதேசம் அவரோட இப்படி நெருங்கி செயற்படுகின்ற பொழுது இது உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஏமாற்றமாக அமையுமா, அல்லது அவர் சர்வதேச அமைப்போடு நெருங்கி செயற்படுகின்ற பொழுது பொறுப்பு கூறலுக்கான அனுமதியை அவர் தருவாரா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த விடயம் இவ்வாறு இருக்க, இன்னொரு விடயம் பொதுஜன பெரமுனவினுடைய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பொதுஜன பெரமுனவினுடைய கட்சி கொந்தளித்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னா, நாமல் ராஜபக்ச நேற்று அன்றகுமார் நாயக்க அவர்களுக்கு சவால் விடும் முகமாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது நாங்கள் ஊழல் குற்றவாளிகள், உகண்டாவில் எங்களுடைய இந்த நாட்டினுடைய பணங்களை பதுக்கி வைத்திருக்கோம் என்று அவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். அவரை ஆதாரபூர்வமாக இதை நிரூபிக்க வேண்டும் என்று நான் சவால் விடுகிறேன் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் பொதுஜன பெரமுனையுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களது கட்சியையோ கட்சி தலைவர்களை பற்றியோ நீங்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி தொடர்ந்து நடந்த வண்ணம் இருந்தால் நாங்கள் இதற்கு எதிராக கொந்தளித்து எழுவோம் என்ற கருத்துப்பட அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த விடயம் பொதுஜன பெரமுன இவ்வாறு கையாண்டிருக்கின்ற இந்த சூழலில் அன்றகுமார் நாயக்க இந்த விடயத்தை எவ்வாறு கையாளப் போகின்றார் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேர்தல் பின்னணியில் உண்மையிலேயே ஒரு காரசாரமான விடயங்கள் தான் நடந்த வண்ணமே இருக்கு. குறிப்பாக பொதுஜன பெரமுன இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எங்களுடைய தமிழ் கட்சிகள் பிளவுபட்டு தனித்தனியே தங்களுடைய பாராளுமன்ற தேர்தல்கள் அவர்கள் போட்டியிட போகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்கையில் தமிழர்களுக்குரிய ஆசனங்கள் இதனால் கிடைக்காமல் போகும் என்று சர்வமத அமைப்புகள் கூட சொல்லியிருக்குது. இதை எப்படி தமிழ் கட்சிகள் எதிர்கொள்ளப் போகின்றது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏனென்றால் ஏற்கனவே இந்த ஊழல் பிரச்சனைகள், மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெறுதல் தொடர்பான பிரச்சனைகள் சம்பந்தமாக தமிழ் கட்சிகளிடையே ஒரு வெறுப்புணர்வு தமிழ் மக்கள் மத்தியில் வந்திருக்கு. இந்த வெறுப்புணர்வு தொடர்ந்தும் சம்பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் தமிழ் மக்களிடையே உண்மையிலேயே ஒரு வரவேற்பு குறைந்த ஒரு கட்சிகளாக தமிழ் கட்சிகள் மாறிவிடுமோ என்கின்ற பயம் சிவில் அமைப்புகள் மத்தியிலையும் தமிழ் கட்சிகள் மத்தியிலையும் இருந்த வண்ணமே இருக்கு. இதை எப்படி தமிழ் கட்சிகள் எதிர்கொள்ள போயினோம் என்றதையும் நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகான காலத்தில் தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கட்சிகள் இவ்வாறு இருக்க அன்றகுமார் நாயக், அதாவது ஜேவிபியினுடைய பலம் தமிழர்கள் மத்தியிலையும் அதிகரித்த வண்ணமே காணப்படுது. இந்த அதிகரிப்பு நிலைமை தமிழர்களுக்கு எந்த அளவு செல்வாக்கு செலுத்த போகின்றது, போர்க்குற்ற விசாரணைகள் எப்படி நடக்க போகின்றது, ஜெனீவாவை ஒரு கால அவகாசத்தை ஜெனீவாவிடமிருந்து ஒரு வருட கால அவகாசத்தை பெற்றுத் தருவேன் என்று அமெரிக்காவுடைய தூதுவர் கூறியிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த விடயங்கள் எவ்வாறு அன்றகுமார் நாயக்க எதிர்கொள்ள போகிறார், இந்த ஒரு வருட காலத்துக்கு பிறகு மீண்டும் ஜெனீவா அழுத்தம் கொடுக்குமா என்பதையும் பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும். ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுடைய ஓய்வூதியத்தை அன்றகுமார் நாயக்க அவர்கள் நிறுத்தியிருந்தவர். அதே வகையில் மத்திய வங்கி ஆளுநர்களுடைய ஓய்வூதியத்தையும் அவர் நிறுத்தியிருக்கின்றார். இந்த விடயம் நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு பலமிக்கதாக அமையும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறோம். இந்த விடயம் இவ்வாறு இருக்கிற அன்றகுமார் நாயக்க 24 மணி நேரத்தில் சில விடயங்களை நான் செய்து முடிப்பேன் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னவர். ஆனால் அந்த அளவுக்கு வேகம் அன்றகுமார் நாயக்கவிடம் இல்லை என்று சிலரும் தங்களுடைய விமர்சன கருத்துக்களை கூறியிருந்தார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் ஒரு முழு வீச்சுடன் இந்த தேர்தல் அதாவது தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான இந்த பதவியேற்போட உண்மையிலேயே ஒரு முழு வீச்சோடு தான் இவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஊழல் எதிர்ப்பு, அது மட்டுமில்லாமல் இந்த பொருளாதார அடிப்படையில் இந்த அரசியல்வாதிகளுக்கும் மத்திய வங்கி ஆளுநர்களுக்கும் கிடைத்த சில சலுகைகள் நிறுத்தப்பட்டிருப்பது உண்மையிலேயே மக்களுடைய இந்த பொருளாதார சுமையை குறைக்கும் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். தொடர்ந்தும் அவருடைய திட்டங்கள் எப்படி இருக்கின்றது, அது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். ஜெஃப்னா படியன் தொடர்ந்தும் இணைந்திருங்கோ. நன்றி, வணக்கம்.